சலசல போகுது. கொஞ்சம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது சொல்லுங்க. ஆனால் யாராவது டான்ஸ் பண்ணாங்க மஞ்சள் கலர் சாரி கட்டிக்கலாம் சார். நீங்க டக்குன்னு டப்புன்னு ஏதாவது மெட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ஆடிடுவாங்க. ஒரு மியூசிக் டைரக்டர் தானே, அவரே மெட்டு கொடுப்பாரு. சரி சரி பேசுகிறோம். நான் வந்துப்பா ரொம்ப போர் அடிக்கிறது எனக்கு இந்த நிகழ்ச்சி மூன்றாவது ட்ரெயின் வந்து என்னோட 4வது படம் விஷயம் கூட சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அஞ்சாதையோட அது பெரிய ஹிட். அதுக்கப்புறம் 100 days ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இவர் வந்து இப்போது நிறைய கமர்ஷியல் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாரு. அடுத்த படம் ஒன்று பிளான் பண்ணோம், இன்னொரு பெருசாக கமர்ஷியலாக ஓடக்கூடிய மிஷ்கின் டச்சோட ஒரு படம். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஒரு ஆக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஹிட் கொடுத்தா இன்னொரு நல்ல விஷயம் தானே. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி இல்லை மச்சா நான் வேறு மாதிரி படம் பண்ண போகிறேன். எனக்கு புரியல. இல்லை நம்ம அது படம் பண்ண நான் வந்து என்னோடய ரைட்டிங் அந்த கிராஃப்ட் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். ஐ வாண்ட் டு டூ வித்தியாசமான வேறு மாதிரி படங்கள் பண்ணலான்னு சொல்லி சரி இந்த படம் பண்ண வேணாம்னு சொல்லி சொன்னார் அவர். நான் ரொம்ப டவுன் ஆகிட்டேன். ரொம்ப டவுன் ஆகிட்டேன். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலாக நம்ம ஒரு அதை நோக்கி போவோம். நம்பர்ஸ் வந்து ஏறணும், இன்னும் பெரிய ஸ்டார் ஆகணும், பெரிய டைரக்டர் ஆகணும், ப்ரொடியூசர்ஸ் வந்து இன்னும் பெரிய ஹிட்டு கிடைக்கணும். அது ஒரு பக்கம். ஆனால் இவர் வந்து அது ஆல்ரெடி இவர் ப்ரூவ் பண்ணார். இன்னொன்று வந்து அந்த கிராஃப்ட் வந்து இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா வந்து இவரோட டேக் இட் டு தி நெக்ஸ்ட் லெவல். அதுக்கு ஒரு ரைட்டிங் தேவை, அதுக்கு ஒரு கிராஃப்ட் தேவைன்னு சொல்லி ஹி வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங். அதுலேருந்து தான் நந்தலாலா, யுத்தம் செய், பிசாசு, ஓனாயாட்டு எல்லாம் வந்தது. ஸோ நான் வந்து அடிக்கடி யோசிப்பேன். நான் சொல்லுவேன், அச்சா டூ அ ஃபிலிம் வித் பிகர் ஸ்டார். ஒருவேளை நாங்கள் ஒன்றா ஆரம்பிச்சனாலே தெரியல, அவரோட வெற்றிக்கும் போது அவரோட சக்ஸஸ் வந்து எனக்கு ஒரு சக்ஸஸ் மாதிரி, எனக்கு ஒரு ப்ளஸ் மாதிரி எனக்கு இருக்கும். அப்போ இருக்கும்போது தான் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஹீரோ, எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோ, ஒரு ஸ்டார், அண்ட் கலைப்புலி சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர், அண்ட் மிஷ்கின். கொஞ்சம் அன்யூஷுவலாக இருந்தது அந்த காம்பினேஷன், பட் திஸ் இஸ் இட். அண்ட் இந்த ட்ரெயினோட இந்த பயணத்தில் ஐ திங்க் ஸோ இந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு நடிகர் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த லாஸ்ட் மினிட். அண்ட் மச்சா வித்தியாசமாக என்ன மச்சா இல்லை திடீர்னு அவர்கிட்ட வர மெசேஜ் அவர் ஃபோனை பார்த்தோன்னே உங்களுக்கு பயமாக இருக்கும். மிட் நைட் கால் வரும்போது அந்த மாதிரி ஏதாவது கால் என்ன உங்கள் ஃபீலிங், என்ன ஓட்டம் என்னவா இருக்கும்? மிட் நைட்லாம் நான் கால் பண்ண மாட்டேன், ரொம்ப பிஸியாக இருக்கும். ஓ சாரி சார். மிட் நைட்லாம் காலையில் இருக்கும். 6 மணிக்கு மேலே சீரியஸ் ஆகிடும். ஓகே சார். இன்னும் வித்தியாசமாக எதுவும் இல்லை. அன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருந்தார், இன்றைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கார். அன்றைக்கும் வந்து தேசியவாசி சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப லவுடாக இருக்கும், ரொம்ப சத்தமாக இருக்கும். இன்றைக்கி அப்படி தான் இருக்கு. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. அப்புறம் இந்த மிட் நைட் கால்ஸ் எல்லாம் இல்லை அது தலைவருக்கு அடிக்கடி போர் அடிக்கும். அதுதான் கொஞ்சம் கஷ்டம். சாப்பிடு சார் மட்டும் மிட் நைட் ஃபோன் பண்ணுவார். ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி லவ் யூ செல்லம் அப்படிம்பாரு. இன்னொரு விஷயம், சாப்பிடும்போது போர் அடிக்கும். கேள்விப்பட்டீங்களா? சாப்பிடும்போது போர் அடிக்கும் கேள்விப்பட்டீங்க? அது இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குல்ல. ஏற்கனவே நல்ல மதிப்பு எனக்கு இருக்கு. So anyways, train, so happy to be part of it. It வந்து let it become a என்ன சொல்றது, let it run. Yes. Non stop. Thank you. Thank you. அப்போ மிச்ச 3 பேருக்கும் என்னோட கேள்வி அதான் சார் சொன்ன மாதிரி ஒரே மாதிரி